இந்த காட் ஆஃப் கென்ஜுட்சுவான நம்ம இட்டாச்சி உச்சியாவே டிஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு 3 ஷினோபிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜிராய் சென்சே தான் இருக்காரு. நம்ம இட்டாச்சியை நருட்டோவை கேப்சர் பண்ணுறதுக்காக வரும்போது நம்ம ஜிராயோவை பார்த்தோன்னே துண்டக்கானா துணியக்கானான்னு சொல்லிட்டு ஓடி இருப்பான். அப்படி நம்ம இட்டாச்சியை நருட்டோவை பிடிக்கிற நோக்கத்தில் வரல அப்படின்னாலும் கூட நம்ம ஜிராயோவெல்லாம் டிஃபீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை நம்ம இட்டாச்சியே சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட்டு நம்ம மதரா உச்சியா தான் இருக்காரு. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரீஅனிமேஷனை பிரேக் பண்ண நம்ம இட்டாச்சி கபூட்டா கிட்ட போகாமல் நேராக நம்ம மதரா கிட்ட வந்திருந்தார் அப்படின்னா நம்ம மதராவை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ எனக்கு இட்டாச்சி ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் ரீஅனிமேஷன் ஆகி வந்திருக்கிறது ரினேகன் மதரா. நம்ம இட்டாச்சி என்னதான் முக்கினாலும் கூட ரினேகன் மதராவெல்லாம் டிஃபீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஃபைனலாக நம்ம ஒபிட்டோ தான் இருக்கான். நம்ம இட்டாச்சி ஒபிட்டோவை ரொம்பவே ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு சுற்றுறாங்க. அவங்க கிட்ட நான் ஒன்று தான் சொல்லுவேன், நீ ஃபஸ்ட்டு நருட்டோ ஷிப்புடன் ஒழுங்காக பார்த்துட்டு வந்து பேசு ராஜா. ஏன்னா நம்ம இட்டாச்சியே நினச்சாலும் கூட நம்ம ஒபிட்டோவை தொடக்கூட முடியாது. அதுதான் இங்கே ரொம்பவே கொடுமையான விஷயம்.